வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா குழம்பு தான். ப்ரான்ஸ் கிரேவி பார்க்க போகிறோம். அதை ப்ரான்ஸை நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்றதை அப்புறம் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கறிப்பத்தா வச்சுருக்கிறேன், கறிவேப்பிலை, கறி லீவ்ஸ் வச்சுருக்கிறேன். இது பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவோம்ல, பெரிய மிளகா, அந்த மிளகா. கேப்சிகம் இல்லை, இது பஜ்ஜி மிளகா. பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். ஆனியன் வச்சுருக்கிறேன். பியாஜ், பெல்லாரி வெங்காயம். இது மாங்காய், ரா மேங்கோ வச்சுருக்கிறேன். ஆம் வச்சுருக்கேன். டொமேட்டோ வச்சுருக்கேன். டமாட்டர், ஆமாம், பெருசு 3 இது வெட்டி வச்சுருக்கிறேன் நான். தக்காளி, நாட்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். புளிப்பு வேணுன்றனால இதில் இஞ்சி பூண்டு கூட நான் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லி பேஸ்ட் அது. இப்போ இதில் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரான்ஸை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், குமின் பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் லெமனும் சேர்த்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ போட்டது ஃபெனல் சீட் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். சோம்பு. இப்போ போட்டது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, க்ரீன் சில்லி, மிளகா, பச்சை மிளகா பேஸ்ட்டு, கறி லீவ்ஸ் போடுறேன். அப்புறம் தக்காளி, அந்த மிளகா, பஜ்ஜி மிளகா, அதுக்கப்புறம் மாங்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு. அது கூடயும் 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட் போடுறேன் நான். சோம்பு போடுறேன், பெருஞ்சீரகம். அதை நான் ஏற்கனவே அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா இருந்தது, அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே இப்போ இந்த மசாலா பொடி, இந்த குழம்பு மிளகாத்தூள் அதை நம்ம போட்டுடலாம். அதில் ஏற்கனவே சொன்ன போல் மிளகா பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இதில் கலந்துருக்கு. ஸோ அந்த பொடி தான் நான் சேர்க்குறேன். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இது கூட அந்த குழம்புலேயே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் போட்டிங்கன்னா அதில் அந்த மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் ப்ரான்ஸு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறும் சோம்பு மட்டும்தான் இதில் போட்டு செய்கிறோம் நம்ம. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததை நல்லா குழம்பு கொதித்த பிறகு நம்ம போடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணும்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இட்லி, தோசாக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்படி செய்து பாருங்கள். இனி ஈஸியான ரெசிபீஸ், சிம்பிள் ரெசிபீஸ், டேஸ்டி ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் என்னோடய சேனலில் நிறையா இருக்குது. பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள், செக் பண்ணுங்கள் அதையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே.